நண்பர்களே, நான் உங்கள் நண்பர். உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசுவது. அது மனிதர்களுடைய வாழ்க்கையில நாம் பேசிக் கொண்டிருப்பது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி இல்லை. ஒரே மாதிரி இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்விகளை காண்கும் போது அங்கே எதிரிகள் உருவாகிறார்கள். அந்த எதிரிகளிடம் நாம சமாளிப்பது எப்படி என்றால், நம்மளிடம் இருக்கும் மிக முக்கியமான ஒரு சோம்பேறி இருக்கிறது. அந்த சோம்பேறித்தனத்தை நாம போக்கினால் அந்த எதிரிகளை இனிமையாக வென்று விடலாம். அவ்வளவுதான். எந்த எந்த துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நல்ல ஒரு நண்பர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான். நம்மளிடம் இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை பற்றியெல்லாம், அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் நாம தூக்கி எறிந்து விட்டு சுறுசுறுப்பாக கொஞ்சம் வேலை செய்யும் போது அங்கே நம்மளிடம் நடக்கின்ற செயல்கள் நமக்கு வழிகாட்டும். நாம சுறுசுறுப்பா இருக்கும்போது நம்முடைய மூளையும் அதிகமாக வேலை செய்யும். அப்ப அந்த அறிவின் மூலமாக ஒரு எதிரியை எளிமையாக வீழ்த்தி விடலாம். அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து செல்வந்தர்களும், அனைத்து தொழிலதிபர்களும், அனைத்து அரசியல்வாதிகளும், அனைத்து பேருமே தன் எதிரிகளை எப்படி வெல்ல முடியும் என்ற காலகட்டத்தை உணர்ந்து அவர்கள் அதை செயல்படும் போது இந்த வெற்றியும் தோல்வியும் அவர்களுக்கு சமநிலையாக தெரிகிறது. ஆகையினாலே அவர்கள் வெற்றியை கண்டு அதிகமான ஒரு பூரிப்பு பெறவில்லை, தோல்வியை கண்டு அதே மாதிரி அதிகமான துன்பங்களையும் வருத்தங்களையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம வாழ வேண்டும் என்றால் முதலில் நாம சுறுசுறுப்பாக இருக்கும், சோம்பேறியை தவிர்த்து விட்டு செய்யும் வேலைகளை கருத்து சீர்திருத்தமாக செய்தால் அது நமக்கு எப்பவுமே வெற்றியை தேடி கொடுக்கும். நானும் நண்பன் உங்களில் ஒருவன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.